கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பக்தி மார்க்கத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இங்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா லைக் அ காட் இல்ல யூனிவர்ஸ், எப்படி வேணா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த கிரியேஷனை வந்து நினைச்சிட்டு இருக்கோம். லைக் ஓகே, ஸோ கிரியேஷன் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேஷன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்னா 5 பாயிண்ட். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட், இரவு பகல். இரவு பகல் எப்படி கொடுத்திருக்காரு யூனிவர்ஸ் நம்மளுக்குன்னா, பகல் எல்லாம் வந்து நம்ம எப்படின்னா பிரைட்டா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு நல்லது கெட்டது எது சூஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இரவு, நம்ம அந்த சூஸ் பண்ண எபிலிட்டி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இரவுல தூங்குறோம். நம்ம யாருக்காவது தெரியுமா ஏன் நைட் ஆனா நம்ம தூங்கணும் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? Why? Because nature has created, லைக் நீ கண்டினியூஸா வந்து பண்ணனா யூ நீட் எனர்ஜி. இப்ப மார்னிங் எழுந்தோன்னா எப்படி நம்ம மொபைல சார்ஜ் பண்றோமோ, லைக் தட் நம்மள சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இரவுங்கிறது வருது. ஓகே, இரவுங்கிறது வந்து நெக்ஸ்ட் பிரைட் ஆகணும்னா அந்த இரவு ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், தூக்கம். தூக்கம் அப்படிங்கறத வந்து நம்ம பழங்காலத்துல அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. பட் ஆனா நம்ம மெடிடேட்டர்ஸ்ல என்ன பண்றோம், அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் தூங்கினாலே போதுமானது நம்மளுக்கு. நார்மலா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, 8 ஹவர்ஸ் தூங்குனா உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மெடிடேட்டர்ஸ் என்ன பண்றோம், 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தூங்கினாலே, ரிஷிகள் முனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் எல்லாம் தூங்கவே மாட்டாங்க. 1 ஹவர் 2 ஹவர் அந்த மாதிரிதான் தூங்குவாங்க. ஓகே, சோ நேச்சர் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அது உருவாக்கி வச்சிருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை உருவாக்கி வச்சதுக்கு மாறுதலா நடக்கிறோம். என்ன பண்ணிடுறோம், இப்ப அதர் ஸ்டேட்ஸ்க்கோ இல்ல அதர் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா என்டையர்லி சிஸ்டம் என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகுது. கரெக்டுங்களா? சோ இருக்கிறதுலே த பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் மட்டும்தான். எப்படி இரவுல எல்லாம் நம்ம தியானத்திலயோ இல்ல நம்ம பர்சனல்லயோ எதுலயாவது நம்ம ஈடுபட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த எனர்ஜிய நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதுல வந்து இஃப் இஃப் தே ஆர் அ மெடிடேட்டர், நான் ஒரு மெடிடேட்டர் அப்படின்னா ஐ நோ தட் வாட் டு டூ வாட் நாட் டு டூ. இஃப் ஐம் நாட் அ மெடிடேட்டர் என்ன பண்றோம், சரி எவ்ரிபடி எவ்ரி சோலுக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறதால அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்தந்த லெசனுக்காக என்ன பண்ணுது, அந்தந்த வேலைகள்ல செய்யுது. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 1 முடிச்சோம், டே அண்ட் நைட். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் வந்து கிரியேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எப்படி, காத்து நம்ம வாங்குறோமா? இல்ல. இப்ப காத்துன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூ வீலருக்கு காத்தடிக்கிறோம், தட் இஸ் டிஃபரெண்ட். பட் நம்ம சுவாசிக்கிற காத்து யார் கொடுத்தது, கிரியேஷன் கொடுத்தது. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய பொல்யூஷன்ஸ் பண்ணிடுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணிடுறோம் இல்லைங்களா? சோ அந்த காத்தானது என்னது, மாசுபடுது. ஓகே சரி, ஆஹ் இந்த காத்து கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, நம்மளோட தேவைகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அண்ட் நம்பர் பாயிண்ட் 2 பாத்தீங்கன்னா நிலம். நிலம், பூமி தாய் எப்படி இருக்கு, நம்ம இத்தனை பேர் நம்ம இந்த பூமியில இருக்கோம். அதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம என்னென்ன வேலை எல்லாம் பண்றோம், நிறைய கட்டிடங்கள் கட்டுறோம், தேவையில்லாததெல்லாம் பூமியில பண்றோம், சாக்கடைகளை ஊத்துறோம். நார்மலாவே ஒரு ரோடு ஓரமா போகும்போது, ஏன் ஈவன் நம்மளே நிறைய நேரம் பண்றோம், குப்பையை குப்பை தொட்டியில போட மாட்டோம், ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரோட்ல போட்டுறோம் இல்லையா? நம்ம அதை பார்க்கும்போது என்ன தோணுது, ச்சே நம்ம மேல யாராவது குப்பை போட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும். அந்த பொறுமை அந்த சகனம் வந்து நம்ம நிலத்துக்கிட்ட இருந்து கத்துக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீர். நீரோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல இருந்து நீங்க தண்ணிய ஊத்தும் போது என்ன ஆகும், அது அந்த வளைவு சுழிவுகளுக்கு ஏத்த மாதிரி தன்னை அதை வந்து என்ன படுத்திக்கோ, தயார்படுத்திக்கோ. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல என்ன ஒரு ப்ராப்ளமேட்டிக் வந்தாலுமே நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், ஓகே இட் இஸ் எவ்ரி திங் ஃபார் குட் ஒன்லி, இதை நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மையை நம்ம யார்கிட்ட கத்துக்கணும், நீர்கிட்ட இருந்து கத்துக்கணும். தென் ஆகாயம். ஆகாயம் பாத்தீங்கன்னா
இட்ஸ் ஸ்கை இஸ் அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாருக்குமே சொந்தமானது, நாட் ஒன்லி அந்த ஆகாயத்துக்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, விரிந்த பரந்த மனப்பான்மை. என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைகள், என்னோட வீடு அப்படின்னு இல்லாம, சம்டைம்ஸ் வி ஹாவ் டு திங்க், மோஸ்ட் ஆஃப் த டைம், நாட் சம்டைம். நம்ம எப்படி இருக்கணும்னா, எல்லாருக்கும் உணர்ச்சி பூர்வமா, உணர்ச்சி பாவமா இருக்கணும். ஓகே, நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட் பண்ண போறோம், இதனால அவங்களுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும், பரந்த மனப்பான்மையா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு சாப்பிடுற பொருளா இருக்கா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே அவங்களுக்கு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு கொடுக்க கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, உனக்கு லிமிடேஷன் இவ்வளவுதான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் ஈக்குவலேஷனா பார்க்கணும். எப்படி எல்லாரையுமே ஈக்குவல் பாவனையில பார்க்கணும் அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஆகாயத்துக்கிட்ட இருந்து கத்துக்கணுங்கிறாங்க. அடுத்து நெருப்பு. நெருப்பு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, வி ஆர் குட் இனஃப். நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன, நம்ம நம்மளோட நம்மளோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நெருப்பு நீங்க சமைக்கிறதுக்கும் உதவும், எரிக்கிறதுக்கும் உதவும். கரெக்டா? சோ நம்ம நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்லயோ லேர்னிங்லயோ எப்படி இருக்கணும், ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சொன்ன உடனே கற்பூரம் மாதிரி பத்திக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளோட லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்கணும்னா, அப்படியே சட்டுன்னு அந்த விஷயத்த கத்துக்கிற அளவுக்கு இருக்கும். பட் ஆஸ் யூஸ்வல், இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அதை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஐயோ எனக்கு எப்ப பாரு கவலையாவே இருக்கே, என்னோட பிரச்சனைகளே எனக்கு தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா, சட்டுன்னு அதுல இருந்து வெளியில வந்துடும். ஓகே, திஸ் இஸ் நாட் குட் ஃபார் மீ, இது என்னோட இது கிடையாது அப்படின்னு நம்ம மனசை நம்ம திருத்தி என்ன பண்ணணும், நம்ம அதுல இருந்து வெளியில வரணும். சோ இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 விஷயமே இது யாருமே நம்மளா உருவாக்குனது கிடையாது, கிரியேஷனா நம்மளுக்கு கொடுத்தது. கிரியேஷன் என்ன சொல்லுது, இப்ப பாருங்க, நம்ம காலையில எழுந்து குடிக்கிற தண்ணியும் ஒண்ணுதான், மலை மேல இருந்து விழுற தண்ணியில விழுங்குறதும் ஒருத்தங்க தான். கரெக்டா? சோ ஹவு யூ ஆர் யூட்டிலைசிங் கிரியேஷன் வந்து ஒரு பெரிய விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் அதன் கூட சேர்ந்து நம்ம பயணிக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பதான் வந்து நம்மளால கிரியேஷன் கூட சேர்ந்து வாழ முடியும். ரைட் மாஸ்டர்ஸ்? சோ அடுத்து 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, காலங்கள். காலங்களை வந்து மூணா பிரிச்சு கொடுத்துருக்கு யூனிவர்ஸ். எப்படின்னா, சம்மர், வின்டர், ரெய்னி. கரெக்டுங்களா? ஓகே, ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஹியூமன் பாடியை கிரியேட் பண்ணும்போது வி நீட், நம்ம பாடிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு உலகத்துல எது எல்லாம் தேவை இல்லையோ அதை வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா? அந்த காலத்து ஃபுட்டு கிடையாது, என்ன சொல்றது, மொபைல் எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு இருக்கோம், கண்களுக்கு சரியில்லை, பிளஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? சோ அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரூட்ஸ், பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ அந்த காலத்துல நிறைய என்னோட பாட்டி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மாம்பழங்கிறது ஒரு சீசனுக்கு தான் வரும். பட் இப்ப அப்படி இருக்கா? நோ. எல்லா நேரமும் கிடைக்குது, எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்குது. ஏன் அந்த மாதிரி மாத்துனாங்கன்னா, நம்ம பாடிய வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்காக. எப்படின்னா, குளிர்காலம் வந்தா நம்ம எப்படி இருக்கணும், இளநிலை வந்தா எப்படி இருக்கணும், மழை காலங்கள் வந்தா எப்படி இருக்கணும். சரி, ஓகே, அந்த மலைகள் எதுக்கு தேவை, நம்ம எடுத்துக்கிற காத்துக்காக அந்த மலைகள் வரணும். எப்படின்னா, அந்த செடிகள் வளர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே, யூனிவர்ஸ் வந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் பாயிண்ட் கூட அவ்வளோ நுணுக்கமா, டு யூ திங்க் தட் நம்மளால வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அன்பிரிடிக்டபிளா, அன்பிராக்டிக்கலா பண்ண முடியுமா, செயற்கையா? 101% முடியாது. இந்த சீதோஷ்ண நிலைகளை இதெல்லாம் நம்மளால மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒன்லி யூனிவர்ஸால மட்டும்தான் முடியும்.
அதே மாதிரி யூனிவர்ஸ் நாட் டிசைடட் தட் நீ நீ இப்படிதான் இருக்கணும், நீ இததான் பண்ணணும், நீ யோசிக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறது யூனிவர்ஸுக்கு எதுவுமே தெரியாது. இட்ஸ் லைக் அ மதர், இட்ஸ் கிவிங் எவ்ரிதிங் டு அஸ், பட் த வே ஹவு வி ஆர் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுதான். இங்க இருக்கிற நம்ம எல்லா மாஸ்டர்ஸுமே உண்மையா சொல்றோம், யூ பீப்புள் ஆர் வெரி கிரேட். இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நம்ம லேர்ன் பண்றோம். வி ஆர் ஹியர் பிகாஸ் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. சி பேசிக் என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வி ஆர் ஆல் பிளஸ்ட், நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம இந்த பிஎம்சி வந்ததுக்கு அப்புறம், இந்த பிஎம்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒரு ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஒரு ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் வி ஆர் லேர்னிங், அவர் சோல் இஸ் கெட்டிங் எவால்வ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போக நம்ம நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கோம். அப்ப நீங்களே யோசிங்க, ஹவு வி ஆர் கிரேட் இல்லையா? சோ இந்த காலங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கிட்டு, ஓகே சி பிசிக்கலா நீங்க ஒரு இடத்துக்கு தான் போய் தான் மெடிடேட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க உட்கார்ந்த இடத்துல மெடிடேட் பண்ண முடியுதா, தட் இஸ் கிரேட். நோபடி இஸ் கெட்டிங் தட் சான்ஸ் ஆல்சோ. ஓகே, அண்ட் அடுத்து ஹியூமன் பாடி. ஃபோர்த் பாயிண்ட், நேச்சர் வந்து ஹியூமன் பாடியை கிரியேட் பண்ணிருக்கு. எப்படி? ஒரு மெக்கானிசம். ஒரு மொபைல் வாங்குறோம், ஒர்க் ஆகல, நம்ம என்ன பண்றோம், அடுத்த மொபைல் மாத்திடுறோம். ஒரு ஹியூமன் நம்மளை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அண்ட் அதுல ஆண் தனியா பெண் தனியா. ஓகே, பெண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும், ஷீ இஸ் அ கிரியேட்டர் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. சோ யூ திங்க் தட் ஹவு பிளெஸ்ட் வி ஆர் இல்லையா? சோ இந்த ஒரு ஒரு விஷயமே யூனிவர்ஸ் நம்மளுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு. ஓகே, ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டா அதுல ஹார்ட் இல்லையா? நம்ம ஹார்ட், நம்ம மைண்டு, நம்மளோட உள்ள ஆர்கானிசம் எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்தந்த ஆர்கானிசம்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஒர்க் பண்றோமா? கிடையாது. ஓவர் திங்க் பண்றது, ஏதோ எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் வந்துட்ட மாதிரி யோசிக்கிறது. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம லிவர் ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன ஆயிடும், நம்மளுக்கு நம்மளே ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைஃப்ல உண்மையிலே சொல்றேன் மாஸ்டர்ஸ், லைஃப்ல ப்ராப்ளம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அ லெசன், எவ்ரிதிங் இஸ் அ லெசன். இப்போ என்னோட ஸ்டேஜுக்கு எனக்கு ஆஹ் இத ப்ராப்ளம்னு சொல்றதை விட சேலஞ்சுன்னு சொல்லலாம். என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு, என்னோட சோலுக்கு இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ ஒன்லி கிரியேட்டட், யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. என்னோட சேலஞ்சஸ்க்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு அதுல இருந்து சம் லெசன்ஸ் வேணும். ஓகே, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, இந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க, இந்த மாதிரி ஜாப் எனக்கு அவ்வளோ வந்து டென்ஷனா இருக்கு. வை? இதனால நீங்க ஏதோ கத்துக்க வேண்டியிருக்கு. ஒன்ஸ் இஃப் யூ அக்செப்ட் தட், ஓகே இதனால நான் சம்திங் ஏதோ கத்துக்கதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இஃப் யூ திங்க், அந்த ஒரு பெரிய அந்த பாரமானது உங்களுக்கு தோணாது. நீங்க இன்னையில இருந்து ட்ரை பண்ணி பாருங்களா. மேபி உங்களுக்கு உங்க ஒய்ஃப பிடிக்காம இருக்கலாம், உங்க ஹஸ்பண்ட பிடிக்காம இருக்கலாம், உங்க குழந்தைகள் பண்ற அந்த சேட்டைகள் பிடிக்காம இருக்கலாம். ஓகே, என் குழந்தை நான் சொன்ன பேச்சை கேட்காம இருக்கலாம், என்னோட சுத்து வட்டாரம் எனக்கு சரியா இல்ல, ஆபீஸ்ல இதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் ஹாப்பியா இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த ஜாப் தேவை, அதனாலதான் நான் இந்த ப்ரெஷரை எடுத்துக்கணும். நான் ஏன் அதை ப்ரெஷரா எடுத்துக்கணும்? ஹாப்பியா சி ஐம் கெட்டிங் அ salary, ஃபார் தட் ஐம் ஒர்க்கிங். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், டே டு டே லைஃப்ல. சி ஜஸ்ட் லைக் மெடிடேஷன் பண்ணா மட்டும் போதாது மாஸ்டர்ஸ், நிறைய பேரோட சத்சங்கம் வச்சுக்கணும். பிளஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க எப்படி இந்த மெடிடேஷன் வந்தாங்க, அதனால அவங்க எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறாங்க. சி எப்ப நீங்க என்லைட் ஆகுறீங்க தெரியுமா உங்க லைஃப்ல, இன் ஆல் த சுச்சுவேஷன்ஸ், எந்த சுச்சுவேஷன்லயுமே நீங்க உங்களை ஃபீல் பண்ணாம பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்து ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா இருக்கீங்களோ, தட் டே யூ ஆர் என்லைட்டட். என்லைட்டடுங்கிறது ஒரு நாள்ல வர்றது கிடையாது. சீரியஸ்லி மாஸ்டர்ஸ், ஒரே நாள்ல வர்றது கிடையாது. கண்டினியூஸா நீங்க ஹாப்பி மூமெண்ட்ல இருப்பீங்க, கண்டினியூஸா. அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே உங்க லைஃப் பத்தி புரிய ஆரம்பிச்சிடும். வேர் ஐ ஆம், வாட் ஐ எம் டூயிங். இது எப்படி வரும்னா அப்படியே ஏதோ மிராக்கல்லாம் நடந்துடாது.
யூ ஹாவ் டு டூ ஆன் டெய்லி. உங்களை நீங்க ஒரு சில விஷயம் சொல்றேன் மாஸ்டர்ஸ். எப்படின்னா, நம்மள தயார்படுத்திக்கணும்னா பிராக்டிஸ் இஸ் த பெஸ்ட் வே. ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணதான் என்ன ஆகும். இப்போ ஒரு ஒரு சிலைய வந்து செதுக்குறாங்க. அந்த சிலைய செதுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த செதுக்குற பர்சன் ஐயோ என்னால முடியல அப்படின்னு விட்டா அந்த சிலை வந்து எந்த இடத்துக்கு போகும்? அதே அந்த பர்சன் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி என்னால முடியும் அப்படின்னு அந்த சிலைய செதுக்கி முடிச்சா அது வந்து எங்க போகும்? கருவறைக்குள்ள போகும். அதே நீங்க அந்த சிலைய செதுக்க முடியாம ஓகே இது போதும் அப்படின்ட்டு நீங்க இருந்தீங்கன்னா அந்த சிலை என்ன பண்ணுவாங்க? வெளிய நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? நம்ம கருவறைக்குள்ள போகும்போது 2 சிலைகள் வெளியில வச்சிருப்பாங்க. துவாரபாலகர். சோ அங்க போகும். சோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, என்ன பெயின் வந்தாலும், என்ன நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் லெவல் நம்ம முன்னாடி கொண்டுட்டு போகணும். ஓகே அப்படி கொண்டு எடுத்துட்டு போகணும்னா, நம்மளுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும். யூனிவர்ஸ் கூட சேர்ந்து, கிரியேஷன் கூட சேர்ந்து நம்மள ஒர்க் பண்ணணும். ஓகே என்னெல்லாம் பண்ணணும்? என்னெல்லாம் பண்ணக்கூடாது? நம்ம எப்படி நம்ம லைஃப்ல வந்து என்னென்ன மாஸ்டர்ஸ் தினம் தினம் ஒரு லேர்னிங் தான். இன்னைக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஒரு பர்சனை மீட் பண்றீங்கன்னா உங்களோட லேர்னிங் லெசன் அங்க இருக்குன்னு அர்த்தம். ஓகே அவர்கிட்ட நம்ம எல்லாருமே பழக்கப்பட்டுட்டோம். என்னன்னா ஒருத்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நெகட்டிவ பார்த்துப்போம். இது காமனா நாட் ஓன்லி யூ, ஈவன் நானும் அந்த ஸ்டேஜ்ல இருந்துதான் வந்திருக்கேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே ஏன் இவர் இதெல்லாம் எனக்கு வந்து சொல்றாரு? தேவையே இல்லாததெல்லாம். நான் ஏன் இந்த கார்பேஜ் எல்லாம் எடுத்துக்கணும்? கரெக்டா? நம்ம ஓகே இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. கிரியேஷன் நம்ம கிட்ட சொல்லுது. சி எவ்ரிபடி நம்மளே பார்த்திருக்கோம். நிறைய பேர் பணக்காரரா பிறக்குறாங்க, நிறைய பேர் ஏழையா பிறக்குறாங்க, நிறைய பேர் ஹெல்த் அண்ட் வெல்த்தோட பிறக்குறாங்க, நிறைய பேர் ஹெல்த் அண்ட் வெல்த் இல்லாம பிறக்குறாங்க. எப்படி? வை? பிகாஸ் ஆர் திங்கிங் பேட்டர்ன். கிரியேஷன் என்ன பண்ணிருக்கு? நீ நீ வந்து ஆணா பிறந்திருக்க, நீ பெண்ணா பிறந்திருக்க. ஓகே ஆணா பிறந்தா உங்களோட கடமைகள் என்ன? அதுல இருந்து விலக கூடாது. பெண்ணா பிறந்தா உங்களோட கடமைகள் என்ன? உன்னோட கடமைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் டு டூ திஸ். சோ அப்ப கிரியேஷன் என்ன சொல்லுது? நான் உன்னை இதனாலதான் படிச்சிருக்கேன். கரெக்டா? நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம். இங்க நிறைய பேர் டிவி பாப்பீங்க இல்லைங்களா? நியூஸ் பார்ப்போம் இல்லையா? முதல்ல அதையெல்லாம் விடணும். டெய்லி டெய்லி நம்ம நெகட்டிவ் கேட்டு கேட்டு என்ன ஆகுது? நம்ம மைண்ட் நெகட்டிவ்க்கு அடிக்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவா வச்சுக்கணும். எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளையும் எந்த சூழ்நிலையிலுமே நீங்க உங்களை வந்து பின்னோக்கி செல்லக்கூடாது. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் ஃபார்வர்ட் யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே சோ ஹியூமன் பாடி. இப்ப இந்த ஹியூமன் பாடி பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் அவ்வளவு ஒரு அற்புதமான ஹியூமன் பாடி நம்மளோடது இல்லையா? நம்ம நிறைய பேர் சொல்றோம். என்ன சொல்றோம்? எனக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்கல, அது சாப்பிட்டா ஒத்துக்கல. சி எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு. இததான் சாப்பிடணும், இததான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளோட மெக்கானிசம் என்ன பண்ணிருக்காங்க? அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க யூனிவர்ஸ். அதுக்கேத்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். இப்போ ஹியூமனுக்கு தேவையான ஃபுட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஒரு பெண் அப்படின்னா பெண் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யூனிவர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதனோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே மாஸ்டர்ஸ். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்பு வந்து டோட்டலா 5 கான்செப்ட் பார்த்திருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டே அண்ட் நைட்டு. உங்களுக்கே தெரியும் நைட் வந்து எவ்வளவு ப்ரீஷியஸ். நைட்டு வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு டேவோட அற்புதங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணுங்கிறதும் நம்ம சொன்னோம். எப்படின்னா லைக் உங்களை நீங்க எப்படி நீ நீர நீர் மாதிரி நம்ம எல்லா இடத்துலயும் வளைவு சுழிவுகள் இல்லாம இருக்கணும். அதே மாதிரி நிலம்னா பொறுமை. நம்ம எப்படி பொறுமையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது. காற்றுனா நம்ம தேவைக்கேத்தா போல் நம்ம லைஃப்ல வந்து நம்ம வாழணும். ஆகாயம் நம்ம விரிந்த மனப்பான்மையோட இருக்கணும். நெருப்பு
ஒரு விஷயத்த சட்டுன்னு கத்துக்கணும். அந்த விஷயம் சரியில்லைன்னா சட்டுன்னு அதுல இருந்து வெளியிலயும் வரவும் கத்துக்கணும். கரெக்டா மாஸ்டர்? அண்ட் காலங்கள் காலங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நிறைய பேர் சொல்லுவோம், காலையில எழுந்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களை நீங்க வந்து மேக் மேக் யுவர் செல்ஃப் டு லேர்ன் இன் அ பிராக்டிஸ். நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டி இருக்கு. சரி, லேர்னிங்கிறது வந்து ஒரே நாள்ல முடிஞ்சு போறது இல்ல. எவ்ரிடே இஸ் அ லேர்னிங். ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோம், லைஃப் வந்து டெத் இஸ் ஒன்ஸ் தான், பாடி விக்கெட் பண்றது ஒன்ஸ் தான். பட் எவ்ரிடே மார்னிங் வி ஆர் வேக்கிங் அப், தட் இஸ் அ precious moment what we are getting from universe. We have to thankful for that. ஓகே, சோ நம்ம டெய்லி எழுந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், யூனிவர்ஸ்க்கு அபண்டன்ஸ். எப்படின்னா, நீங்க உங்களை எப்படி வந்து கோரிக்கைகள் வச்சுக்கணும்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எப்போ நீங்க உங்களுக்காக இல்லாம யூனிவர்ஸ்க்காக, யாருன்னே தெரியாது, அவங்களுக்காக எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி திங் வில் கம்ஸ் டு யூ. இதுதான் நான் என்னோட லைஃப்ல லேர்ன் பண்ணேன். எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வச்சா 100% மாஸ்டர்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. வை? பிகாஸ் நம்மளுக்கு எது தேவையோ அது யூனிவர்ஸ்க்கு தெரியும். நிறைய கொட்டேஷன் பார்த்திருப்போம் அங்கங்க. see what you need, I'm ready to give, but you accept it. We are not accepting it. அதுதானே நம்மளோட ப்ராப்ளம், ஹியூமனோடது. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு எது தேவையோ நீ அது கொடு, அப்பதான் நான் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு காலையில எழுந்த உடனே நான் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கணும், கார் வேணும், பங்களா வேணும், என்னோட குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி இருக்கணும், என்னோட ஹஸ்பண்ட் நான் சொன்னதை கேட்கணும், என் மாமனார் மாமியாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஓகே, ஏன் இதெல்லாம் இருக்கணும்? என்னைக்காவது நம்ம மனசுல ஒரு கொஸ்டின் வருதா? ஏன் நான் சொன்னதை மட்டும் ஏன் எல்லாரும் கேட்கணும்? ஏன் நான் அவங்க சொல்றதுக்கு ஒரு ஒரு அவங்க சொல்றத நான் ஒரு நாள் கூட கேட்க கூடாது? திங்க். சோ எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் மாஸ்டர்ஸ். இததான் நம்ம யூனிவர்ஸ் என்ன சொல்லுது, டெய்லி நம்ம தயார்படுத்திக்கணும். எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எப்போதுமே நம்ம கிரியேஷன் கூட தான் நம்ம ஒர்க் இருக்கணும் மாஸ்டர்ஸ். அப்படி ஒர்க் இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா கிரியேஷன் மட்டும்தான். வை? பிகாஸ் யூ ஓபன் யுவர் மைண்ட் தட் நான் இன்னைக்கு மார்னிங் எழுந்துக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொல்றாங்களோ நான் அதை வந்து ஒபே பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம், அந்த ஆர்வம் இருக்கிறதால நம்ம இன்னைக்கு இங்க இருக்கோம் இல்லையா மாஸ்டர்ஸ்? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதுதான் மாஸ்டர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, வர நவம்பர் 11 இந்தியா முழுதுமே இருக்கிற 28 ஸ்டேட்ல 108 இடத்துல வெஜிடேரியன் ராலி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தது. அதை மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்க இடத்துல இப்ப இந்த இந்த சேனல்ல நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. உங்க இடத்துல இருந்து நீங்க அப்படி அந்த வெஜிடேரியன் ராலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் கால் மீ. You can take my number from Palaniappan sir and you can call me, and we will provide you pyramid caps and pamphlets and placards. இது மூணுமே நாங்க கொடுத்துருவோம் மாஸ்டர். ஏதோ ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். என்னன்னா, உண்மையா ஆத்மார்த்தமானமா உலகத்துல நிறைய ஹிம்சைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு ஐ எம் ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க வாலண்டியரா இருந்து எனக்கு இந்த ஒர்க் பண்ணணும், நானும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணறேன், என்னால ஒருத்தங்க மாறினா கூட ஐம் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதுதான் மாஸ்டர்ஸ். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா, சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம் மாஸ்டர். நன்றி.